இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. தாவேகா தலைவர் விஜய் சமீபத்தில் நடத்திய பொதுக்குழுவில் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசினார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா, உன் அப்பன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அக்கா போய் கேட்டு தெரிஞ்சு வந்து நீயே சொல்லு. உன் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்தா உனக்கு பேர் சொல்ல வக்கு இல்லைன்னா சும்மா போடா. மாநாடு முதல் பொதுக்குழு வரை என்னை தடுக்கிறார். எந்த மயிரானா தடுத்தான்? ரோட்ல சொல்லிட்டு போயேன். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜயை தரம் தாழ்த்தி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆனால் நேற்று பெய்த மழையில் இன்று ஒருவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா, உன் அப்பன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அக்கா போய் கேட்டு தெரிஞ்சு வந்து நீயே சொல்லு. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நட்டு நிக்க வச்ச தாத்தா நீங்க கலைஞர் பேர்ரா. தாத்தாவை சொன்னா அந்த காலத்துல முத்துவேலர் பேங்க்ல பங்கு சந்தையில பணம் வச்சிருந்தவர் எங்க தாத்தா கலைஞரோட அப்பா முத்துவேலர். உன் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்தா உனக்கு பேர் சொல்ல வக்கு இல்லைன்னா சும்மா போடா. அதை விட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்கறேன். எங்களுக்கு கூட தான் பொதுக்குழு நடக்குது, நாய் பாடியா கத்துறோம். ஏண்டா அதுலயும் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு தூண்டுற நாய் அப்படி கத்தாது. 3 வேளை சோறு போடலாம் தான் கேட்ட எகிரி எகிரி கத்தும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கொரோனா வந்தது எங்க போயிருந்த? எவ கூட டான்ஸ் ஆடிந்த? அதை ஆடுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கின? எவ்வளோட புரண்ட? மழை வெள்ளம் வந்தது, யார் மசுரை கொடுங்கின? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசு, அடிச்சுக்குவா அடிச்சுக்குவா, என்ன வேணா பண்ணு. எங்களை நான் அடிக்கணும், எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவனுக்கு சாவு சீக்கிரம்னு அர்த்தம்டா. இதாண்டா திமுக வரலாறு. எங்களை பேசாம இருந்தா அவன் வாழ்வான். எங்களை எப்போ பேச வரணும் அப்ப சீக்கிரம் சாவ போறான்னு. எங்க தாத்தா கலைஞரை கூட ஒருத்தன் சொன்னான், உடம்பு சரியில்லை சிக்கா. ஆமா உங்க தாத்தா செத்துட்டாராம. எல்லா சமாதியும் கட்டிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு பெரிய சமாதி வந்து கட்ட வேண்டியது, கட்டிட்டு தான் போவாருன்னா. என் தாத்தா ஒருத்தனுக்கு பெத்தா கரெக்டாக கட்டிட்டு தானே போனாரு. நீங்க சிரிக்க சொல்லல, பார்த்தீங்களா முந்தானத்து டிவியில? இது தகுமா? இப்படி பேசலாமா? என்ன ஒன்னே ஒன்று எனக்கு ஒரே வருத்தம், எங்க முதலமைச்சர் மேல கோபம். எல்லாருக்குமான முதல்வர், ஓட்டு போட்டவனுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவனுக்கும் முதல்வர். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அவன் பேசுறான், என்ன பேச முடியான்னா கையில விலங்கு, காலில் விலங்கு, வாயில விலங்கு, இவ்வளவு பிளாஸ்திரியும் பிச்சு போட்டவர் எங்கள் அண்ணன் உதயநிதி. நான் வெளியில் வந்து முன்னாடி பேசுறேன் இல்லம்மா, இது எங்கள் அண்ணன் உதயநிதி இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் விஷம் தூண்டுட்டு. சத்தியமா சொல்றேன், கண்ணில் தண்ணி வந்து பாருங்க. 6 வயசு முதல் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை 8 மாதங்கள் பேசாமல் வைத்த இயக்கம் இந்த இயக்கம் எதற்காக? அடுத்தவனை பேசிவிட்டேன் என்று. எங்கள் அப்பனையும் தாத்தனையும் ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் அது எல்லையோடு விமர்சிப்பதற்கு நான் என்ன அறிவாளியா? நான் என்ன கவிஞனா? நான் என்ன புலவனா? இல்லை, நான் ஒரு கானா பாட்டுக்காரன். ஆனால் ஐயா கலைஞரால் வாழ்பவன், எங்கள் அண்ணன் தளபதியை நேசிப்பவன், எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு உயிரை கொடுக்கவும் தயங்காதவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பதனால் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஆளுகிறார்கள். ஆகவே உங்களை கேட்பதெல்லாம், உங்களிடம் கேட்பதெல்லாம், இப்ப டாக்டர் சீட்டு எங்க குடும்பத்துல யாருன்னா, ஐயா குடும்பத்துல யாருன்னா டாக்டர் ஆனா உங்களுக்கு தானே போராடுறோம். நீட் தேர்வு வானாலும் உயிரை கொடுக்குறோம். மோடி கிட்ட பிச்சை எடுக்கிறோமா? நாங்க ஒத்துக்கிட்டா 10,000 கோடி தர்றோம்னா. அப்பதான் நான் சொன்னேன் ஆர்ப்பாட்டத்தில், ஒருத்தருக்கு பசிக்குது, 3 வேளை சாப்பிடல, அதுக்காக நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், அதை கக்கூசில் உட்காந்து சாப்பிடுன்னா சாப்பிடுவோமாமா? அப்படி கதை தான் இப்போ மோடி பண்ணிட்டு இருக்கிறான். அதனால மோடிக்கு கேடிக்கு வேலைலாம் இங்கே வேணாம். நீங்கள் வரவெல்லாம் வாங்க, மக்களுக்கு எதனா பண்ணுங்க. சம்பாரிச்சு கொடி கொடியாக வச்சிருக்கீங்கடா பாவிங்க, கொஞ்சம் அவுத்து விடுங்கடா. உன் கூட போட்டோ எடுக்க உள்ளியாடா பாவி. முன்னாடி தந்த பேச்சு பேசுறியே, போட்டோ எடுக்க போனா விஜய் கூட
ஹேர் பின்னெல்லாம் செக் பண்ணுறான். மைக்ரோ ஃபோன் இருக்குதா, ஃபோன் எடுத்து போனால் பிடுங்கி வச்சுக்கிறான். உனக்கு எதுக்குப்பா பவுன்சரு நிதம்? அது வேற, நான் மாநாடு முதல் பொதுக்குழு வரை என்னை தடுக்கிறாரு. எந்த மயிரானா தடுத்தான்? ரோட்ல சொல்லிட்டு போயேன், நீ வந்தா தானே. யாரா தலைவர்கள் செத்தா வீட்டில் போட்டோ எடுத்துட்டுமா? யாரா முத்துராமலிங்க தேவருக்கு பிறந்த நாள் வந்து இல்லை, எல்லா கட்சிக்காரனும் போய் மாலை போட்டானா இல்லையா? மதுரையில் இருந்தவன் மதுரைக்கு போனான், சென்னையில் இருந்தவன் சென்னைக்கு போட்டாங்களா இல்லையாம்மா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லை போய் போட்டாங்களா இல்லை? போய் போடுறவங்க தானே தலைவன். வீட்டுக்குள்ள பத்திரிகாரனை கூட அனுமதிக்காம உள்ள நின்று போட்டோ எடுத்து போட்டோவை மட்டும் பத்திரிகை கொடுக்குறீங்க. நீ யாரா? நீ என் வாயில நல்லா வருது, நீ யாரு சொல்லு? என்ன தடுக்கிறாங்க? உன்னை தடுக்கிறது நாங்க யாரா? எங்களுக்கு வயசு 75, எங்க அண்ணன் தளபதிக்கு வயது 72, திமுகவுக்கு வயது 75. 75 வருஷ ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவருக்கும் சொந்தமில்லை. 100 ஆண்டுகளை தொடப்போகிறோம். திமுகவின் 25வது வயதில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர். திமுகவின் 50வது வயதில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர். 75ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் தளபதி முதல்வர். இந்த இயக்கத்திற்கு 100ஆம் ஆண்டு வரும்போது எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு தானே நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற கட்சிக்காரெல்லாம் பொம்பளை கூப்பிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் கட்சிக்கு அடுத்த தலைமுறையை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எங்களிடம் உங்க பாச்சா பலிக்காது. நான் சொல்ல விரும்புவது, வாக்கு கேட்டு எவனாவது வந்தான் இந்த மயிலாப்பூர் பகுதியில், இந்த பாஷா கார்டன் பகுதியில் 30ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பியவன் இன்று வரை மனைவி குழந்தைகளை பேரன் பேத்தி நான் பார்த்ததில்லை. எனக்கு என்ன அக்கறை என்று கேட்கிறீர்களா? நான் பிறந்தேன், படித்து டாக்டராக வேண்டும் என்று ஏங்கினேன். அதற்காக பகல் இரவில் வேலை செய்து பகலில் படித்தேன். என் கை கால்களை இழந்தேனே தவிர என்னால் டாக்டராக முடியவில்லை. எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சரானார். எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. இரண்டையும் 2 டிகிரி படிக்க வைத்து நல்லாக வாழ வைத்திருக்கிறேன். அதற்கு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் காரணம். ஆகவே இந்த நாடும் நாட்டு மக்களும் எதிர்கால சந்ததி, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனாலும் முடியாது. எப்படி சீமான் கட்சி ஆரம்பிச்சான்? யாரை காலி பண்ண? நம்மளை காலி பண்ண சீமானை கொண்டு வரும். அவன் பார்த்தா மேட்ரு முடிச்சான், க்ளோஸ் பண்ணிட்டான். கேட்டால் சொல்கிறான், வந்தா கர்ப்பமாக்கின கலைச்சேன் போயிட்டான். இது ஒரு ஆம்பளை கட்சி. இப்போ அவனால் முடியலன்னு சொல்லி விஜயை தூண்டி விடுறான். நான் விஜய் பணக்காரன், பிரச்சனை இல்லை. அவனை நம்பி போகின்ற இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்தால் உங்கள் காதை தீட்டி வைத்துக் கொண்டு என்னை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் காலில் விழுவதற்கு எனக்கு வெட்கம் இல்லை, வேதனை இல்லை. உங்களிடம் எனக்கு வழக்கோ ஒம்போ இல்லை. ஏதோ ஒரு மாயையில் ஒரு பின்னால் போயிருந்தான். அவன் 2 படத்தை ரெடியாக வச்சிருக்கார். இப்போ 25 லாஸ்ட்ல ஒரு படம் வரும், 26 தேர்தல் வரும்போது ஒரு படம் வரும். இதில் சுட்டுக்கினார்னா காலை தூக்கி நேராக அங்கே போயிடுவார். நீ நடு ரோட்டில் நின்று லாரியில் அடிபட்டு செத்துருவார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சீமா இப்போ நல்லா வாழறாரா இல்லையா? ஃபாரின் காரை வச்சுக்கிறாரா இல்லையா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க பிச்சைக்காரன் ஆகிட்டானா இல்லையா? நடுத்தரில் நிற்கிறானா? இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கேஸ் சம்பந்தமா, வீடு கேஸ் சம்பந்தமா வீட்டு ஓனர் காரில் போய் வக்கீலை பார்த்தானா. கேஸ் நடக்க வக்கீல் கார் ஆகிட்டா, வீட்டுக்காரன் சைக்கிளில் போனான் பாரு. அந்த மாதிரி கதையாக விஜய் ரசிகர்கள் ரோட்டில் நின்றாரு. மோடி ஒரு சிட்டிக்கு போட்டால் இன்கம் டேக்ஸ் அமைச்சா பயந்து உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அதுக்கு ஒரே உதாரணம், தலைவான்னு ஒரு படம் வந்தா இல்லையா? வந்துதா இல்லையாம்மா? இப்போ ஆம்பளையா வீரனாக பேசுறிய, நீ விட மாட்டியா? படத்தை நான் அப்படியே தான் வெளியே விடுவேன். நீயா நான் பார்க்கலான்னு அப்போ சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. கொடநாட்டுக்கு போய் குளிரில் எல்லாம் சுருங்கி போவ அப்பனும் மாவனம் கேட்டை பிடிச்சி தொங்கிங்க இருந்தீங்களா? உங்களுக்கு மானம் வெக்க ஈனம் எல்லாம் இருக்குதா? அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள். இந்த நாட்டின் இளைஞர்கள் வேகமானவர்கள், அதோடு விவேகமானவர்கள். அவர்களை விவேகம் உள்ளவர்களாக மாற்றியதே திமுகவின் போராட்டத்தால் தான். ஆகவே வருங்காலத்தில் உங்களை வாழ வைப்பதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று நம்பி எங்களுக்கு வாக்களித்தால் உங்கள் காலுக்கு செருப்பாக உழைப்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.